கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது எபிரெயர் 11ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே ராகாப்ங்கிறதான வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு கூட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட அவள் சேதமாகாதிருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே அந்த விசுவாச பட்டியலே அந்த எபிரெயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் அது விசுவாச பட்டியல். ஆகவே இந்த ராகாப்புங்கிறதான இந்த வேசி எரிகோ பட்டணத்திலே இருந்தவள். ஆகவே அவளை குறித்து சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினால வேவுக்காரரை சமாதானத்தோடு கூட ஏற்றுக்கொண்டாள். அது தேவனை குறித்ததான ஒரு விசுவாசம். அந்த யோசுவா 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அவளை குறித்து. யோசுவா 2ஆம் அதிகாரத்திலையும் 6ஆம் அதிகாரத்திலையும் அவளை குறித்து வாசிக்க முடியும். அதாவது தேவனுடைய மகத்துவங்களை அறிந்தவள், தேவனுடைய நடத்துதலை குறித்து அறிந்தவள். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அடிமத்தனத்தில் இருந்து விடுதலையாக்கி நடத்தி கொண்டு வருவதையும், அவர்களுக்கு முன்பாய் தடையாய் இருந்த செவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்து வழியை உண்டு பண்ணி ஏற்படுத்தி தேவ ஜனத்தை அதிசயமாய் நடத்தி கொண்டு வருவதையும், தேவன் எப்படிப்பட்டவர், வல்லமையான தேவன் அப்படிங்கிறத இந்த ராகாப் அவள் கேள்விப்பட்டு அவரை விசுவாசித்து அவருடைய ஜனமாகிய வேவுக்காரரை சமாதானத்தோடு கூட ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன்னா யோசுவா அனுப்பின அந்த வேவுக்காரரை அவள் ஏற்றுக்கொண்டாள். பொதுவாக நாம் தேவ ஜனத்தை ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லலாம், தேவ மனிதர்களை தேவனை ஏற்றுக்கொண்டா என்று சொல்லலாம் விசுவாசத்தினாலே. ஏன்னா 2ஆம் அதிகாரம் அப்படிதான் சொல்லப்படுகிற யோசுவா 2ஆம் அதிகாரத்திலே. ஏன்னா உங்களுடைய தேவனை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வல்லமையை குறித்து அவர் சொல்லுகிறார், தேவனுடைய நடத்துதலை குறித்து அவர் சொல்லுகிறார். அப்போ கேள்விப்பட்டு தேவனை விசுவாசித்து அவரையும் அவருடைய ஜனத்தையும் சமாதானத்தோடு கூட அவள் ஏற்றுக்கொண்டாள். விசுவாசத்தினால தேவ ஜனத்தை அவள் ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவள் கீழ்ப்படிந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கும்போது கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த எரிகோ பட்டணம் முழுமையும் தேவனால் அது அழிக்கப்படும் பொழுது, தேவனை விசுவாசித்து தேவ ஜனத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய காரியங்களுக்கு வார்த்தைகளுக்கு அவள் கீழ்ப்படிந்ததுனால இந்த ராகாப்பும் இந்த ராகாப்புடைய குடும்பம் மாத்திரமே பாதுகாக்கப்பட்டதாக யோசுவா 6ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். அப்போ உண்மையாகவே எல்லா ஜனங்களும் அழிக்கப்பட்டார்கள். எரிகோ பட்டணம் முழுவதும் அழிக்கப்பட்டது. அந்த அழிக்கப்பட்டது அழிவுகளுக்கு நடுவிலே இருந்த இந்த ராகாபினுடைய குடும்பம் மாத்திரமே தேவனாலே பாதுகாக்கப்பட்டது. காரணம் என்ன? தேவனை அவள் விசுவாசித்ததுனால தேவ ஜனத்தை தேவனுடைய காரியங்களை அவள் சமாதானத்தோடு மனப்பூர்வமாய் அவள் ஏற்றுக்கொண்டதுனால தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் அவள் கீழ்ப்படிந்ததுனால அவளுக்கும் அவளுடைய குடும்பத்துக்கும் ஒரு சேதம் இல்லை என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ உண்மையாகவே இந்த நாட்களிலே நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். அடிக்கடி சொல்லுகிற காரியம் தான், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ளணும், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும். நாம் அவரை விசுவாசித்தாலும் அவருக்குண்டான காரியங்களை நாம் மனப்பூர்வமாக நாம் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நாம் தேவனுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இந்த ராகாப் அந்த தேவ மனிதர்கள் சொல்லுகிறபடி அவள் செய்தாள். ஆகவே தான் அந்த ஜனத்தின் அழிவுக்கு ஏதுவாக இருந்த ஜனங்களுக்கு நடுவில் இவள் மாத்திரம் காக்கப்பட்டாள். கீழ்ப்படிதல்.
கர்த்தருடைய ஜனத்துக்கு, விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் கீழ்ப்படி நமக்கு தேவை. ஏன்னா பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் மரணபரியந்தம் தன்னை கீழ்ப்படிந்தவராக சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கீழ்ப்படிந்தார். அதனால் தேவன் அவரை உயர்த்தினாலும் சொல்லி பார்க்கிறோம். நமக்கு அவர் தான் முன் உதாரணம். அப்போது கீழ்ப்படிதல் நமக்கு தேவை. ஆகவே தான் கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாது இருந்தால், அப்போ தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவனுடைய காரியத்துக்கு, வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் எல்லாருமே அழிந்து போனார்கள். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்த ராகாப்பினுடைய குடும்பம் மாத்திரமே பாதுகாக்கப்பட்டதாக வேதத்திலே வாசிக்கிறோம். இப்போ உண்மையாகவே இந்த நாட்களிலே நாம் அவரை விசுவாசிக்கணும். நாம் அவருடைய காரியங்களை மனப்பூர்வமாய் நாம் ஏற்றுக்கொள்ளணும். மூன்றாவது அவருக்கு நாம் கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும். அவருடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படியணும். தேவனுக்கு முற்றிலுமாக நம்ம கீழ்ப்படியணும். நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எந்த சேதமும் இல்லாதபடி, நம்முடைய குடும்பத்தில் எந்த சேதமும் இல்லாதபடி தேவன் நம்மளை காத்து நடத்துவதில் அவர் உண்மை உள்ளவர், அவர் போதுமானவர். உண்மையாகவே அந்த நாட்களிலே நான் விசுவாசிப்போம். அவரை மனப்பூர்வமாய் அவரையும் அவருடைய காரியங்களையும் நான் ஏற்றுக்கொள்ளுவோம். நாம் அவருக்கு கீழ்ப்படிவோம். நமக்கு ஒரு சேதமும் வராது. நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு சேதமும் வராது. சேதம் இல்லாதபடி கர்த்தர் உங்களை காத்து அவர் நடத்துவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே ராகாப்பை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால, ஆண்டவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டதுனால, கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவரே ஒரு சேதமும் அவளுக்கு வரலை என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே நாட்களில் ராகாப்புடைய குடும்பமும் உம்முடைய நாமத்தினால பாதுகாக்கப்பட்டது போல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு காரியத்திலையும் நீர் பாதுகாத்து நீர் நடத்துவீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். நீர் ஆசீர்வதியும். எல்லாருடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் தொடர்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.